மேன்மை பாராட்டுறது குறித்து வேதாகமம் நமக்கு நிறைய விஷயத்தை கத்து தருது. பவுல் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 17-18 ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லி தராரு. என்ன அப்படின்னா, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டட்டும். அது மாத்திரம் இல்லாம 18வது வசனத்துல ஒருத்தன் தன்னையே புகழ்றான் அப்படின்னா அவன் உத்தமனே கிடையாது. கர்த்தர் யார புகழ்றாரோ அவன் தான் உத்தம அப்படின்ட்டு போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல புகழ்றது அப்படின்ற வார்த்தைய கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா நிக்கிறது. இப்போ இந்த வார்த்தையை நீங்க போட்டு அந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் யாரோட நிக்கிறாரோ அவன் தான் உத்தம அப்படின்ட்டு சொல்லுது. கர்த்தர் யாரோட நிப்பாரு? யாரு தாழ்மையா இருக்கிறாங்களோ அவங்களோட தான் நிப்பாரு. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து தான் நிப்பாரு. வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா, லூசிஃபர்ல இருந்து அந்தி கிறிஸ்து வரைக்கும் தன்னைத்தானே புகழ்ந்து நரகத்துக்கு போனவங்க தான் நிறைய பேரு. கர்த்தரை மகிமைப்படுத்தி பரலோகத்துக்கு போனவங்க ரொம்பவே கம்மி. அதனால இந்த வீடியோவை பாக்குற நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்மளுடைய பேச்சிலையும் செயல்லையும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்போதான் நம்மளை நாமளே தாழ்த்தி கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பிப்போம். அது மாத்திரம் இல்லாம அதை அவர் அங்கீகரிப்பாரு. இத குறித்து சிந்தித்து பாருங்களேன்.